அங்க பாருங்கடி. Music. இன்றைக்கு உங்களோட வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா? பர்த்டேயா? எத்தனை பர்த்டே? 20 பர்த்டேயா? ஆஹா. நாங்கள் எங்கேருந்து வரோம் தெரியுமா? தெரியாதுண்ணே. ரைட், ஓகே. நாங்கள் பிடிஹெச் சர்ப்ரைஸ் டெலிவரி வரோம். உங்களுக்கு பர்த்டே அமௌண்ட்டு சொல்லி கேக்கும் கொஞ்சம் கிஃப்ட்டும் தந்துருக்காங்க கொடுக்க சொல்லி. சரியா? அப்போ உங்களோட பர்த்டே என்ன பாருங்க, இந்த பர்த்டே என்ன செலிப்ரேஷன்லாம் எப்படி? கேக்கெல்லாம் கட் பண்ணிங்களா? இன்னும் கட் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க வெட்டுறதுக்கு? அப்போ எங்களை எதிர்பார்த்தீங்களா வருவோம்னு சொல்லி? இல்லை தானே. ரைட், ஓகே. ரைட், உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் தந்துருக்குறாங்க, கேக்கையும் கொடுக்கட்டாமன்னு சொல்லி நாள் தந்ததுங்க. இந்த எவ்வளோ சாமானும் உங்களுக்கு யார் தருவாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க. அரே சுலக்ஷனா அப்படின்ட்டு ஆறாது லவ்வரா? அப்படி அவர் ஒன்றும் தரலையே எங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி. வேறு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்களா உங்களுக்கு? இல்லையா? அவர் மட்டும்தானா? சரி. நம்மளோட வீட்டை ஒருத்தரும் இல்லையா தாரத்துக்கு? உங்களோட அப்பா இருக்கலாம், அம்மா செஞ்சிருக்கலாம். அவர் தானே? எங்க இருக்குது அவர்? சிங்கோவில். சிங்கோவில் இருந்து எங்களுக்கு அப்படி ஒரு தொடர்பாடு ஒன்றும் வரல. உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு மிக்கி மூலம் கொடுக்க சொல்லி இந்த இவ்வளோ கிஃப்ட் இருந்துருக்குறாங்க. சரியா? வேறு யாரையும் டிசிங் பண்ணுறீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இல்லையா? அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அவர் தான். சரி, ஓகே. மிக்கி நம்ம இப்போ கேக் கொடுப்போம் ஃபஸ்ட்டுக்கு. ரைட், ஓகே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரிஷானி. பிடிஹெச் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒருத்தரை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க பட் அவர் தான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அவராக இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? சரி, ஓகே. ஒவ்வொரு கிஃப்டில் தெரிந்தானே உங்களுக்கு யார் யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி. ரைட், கேக் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே. எந்த அளவு உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? விளங்க மிக்க உங்களுக்கு விளங்கா? அவருக்கு விளங்குங்க சத்தமாக சரிங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லித்தான் சாக்லேட் பாஸ்கெட்டும் கொடுக்க சொல்லிட்டுருக்குறாங்க. சரியா? இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயே முக்கியமான சாக்லேட்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிந்தானே அந்த நபர் யாராக இருக்கலாம்னு சொல்லி. சரி, அதையும் நாங்கள் மிக்கி மூலம் தாரோம், வேண்டிக் கொள்ளுங்க. இந்தா மிக்கி கொடுப்போமா? ஓகே. நம்ம கொடுக்காடி கொடுத்தவங்க கஷ்டப்பட போகிறாங்க. கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்கும்? அதிகமாக நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட் இதில் இருக்காமன்னு சொன்னாங்களே. டெய்லி டெய்லி. ஓகே, ரைட். பார்த்தீங்களா? அதான் நமக்கு கூட தந்துருக்குறாங்க கொடுக்க சொல்லி. அப்போ அங்கே தான் இருக்கு விளக்கம். சரி, ஓகே. அதையும் கொடுப்போம். கொடுத்துட்டு மிக்கி இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இந்த கிஃப்டில் தெரியும் என்ன அந்த பர்சன் யாருன்னு சொல்லி. இதையும் கூட தொடக்க வச்சு பார்ப்போம். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? உங்களோட வீட்டு இருக்கிறாக்கள் ஒருத்தரும் பண்ணியிருக்க மாட்டாங்க தானே? இல்லையா? இல்லைங்களே
சுலக்ஷானா? அது சரி. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க அதில் இருக்குன்னு? எஸ்ஆர்ன்ற இனிஷியலில் அவங்க மட்டும்தான் இருக்கிறான், வேற யாரும் இருக்கிறான் இல்லையா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தந்த கிஃப்ட் பர்சன் வந்து இந்த மிக்கி மூலம் வந்தா நீங்க எப்படி என்ன எதிர்பார்ப்பீங்க? சொல்லுங்களேன். மிக்கி மூலமா கூட வந்திருக்கலாம், அப்படி இருக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, வெக்கத்தை விட்டு கதைங்க. சரி, ஓகே. மிக்கி, அவங்களுக்கு வேற இல்லை வந்தமா பஸ் சரி போனோமா? சரியா? அக்கிறத பார்த்தா டவுட்டாக இருக்கேனே. பர்த்டே நாளில் சர்ப்ரைஸ் இல்லாம பண்ணி போட்டு நம்ம கையால். சரி, ஓகே. அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, இருந்தாலும் மக்கள் வச்சு கொடுங்க. இந்த கிஃப்ட்டை நீங்கள் உடைக்கிறதுக்கு முதல்ல என்ன கிஃப்ட் கண்டுபிடிக்கணும். என்ன மிகி, கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கா? மிகி, கொடுக்காதீங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரியா? இந்த கிஃப்டை உடைக்கிறதுக்கு முதல்ல இந்த கிஃப்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெட்டிங் பண்ணுறீங்க. சத்தமாகறீங்க, விளங்கல, எங்களுக்கு மைக்கு கேட்காது. வேற தெரியாதா? அது சரி. இப்போ இவ்வளவு நேரம் வந்து நீங்கள் உங்களோட லவ்வர் தந்துன்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ செய்யுங்க. இதையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். பிடிப்பீங்க என்ன தந்துடலாம், இல்லாட்டி இங்கே நம்ம போய்கிட்டு இருக்கலாம். என்ன சொல்லுங்களேன், வெக்கத்தை விட்டு கதைங்க. என்ன செய்வோம்? சித்த பார்சல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். என்ன நாங்கள் எதிர்பார்த்து வந்த விஷயம் ஒன்று நடக்குது, எதிர்பாராத விஷயங்கள் தான் நிறைய நடந்து கொண்டிருக்கு. மிக்கியே ஜோசியர் பாருங்க, மிக்கி என்ன இருக்கலாம். அவங்க உங்களை கண்டுபிடிக்கல நீ. சரி, ஓகே. அங்க பாருங்க, கண்ணால கண்ணீர் வரப்போது போல ஆனந்த கண்ணீர், ஆயில கவலை கண்ணீர் ரெண்டு தெரியல. இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச சாமான் இருக்குண்ணே, உங்களோட லைஃப்ல வந்து ஃபியூச்சரில் வந்து எனக்கு இப்படியான திங்ஸ் எல்லாம் வேண்டும் ஆசைகள் இருக்குண்ணே, அதில் ஒரு திங்ஸை சொல்லி பாருங்க. அந்த திங்ஸ் அதான் இருக்கலாம். சாரியா? சாரி தானே பிடிக்கும், வாய்ப்பு இல்லை ராஜா. வேற தெரியலம்மா. வேற சரி, ஓகே. மிக்கி, அம்மா அவங்களோட கையால் உடைக்க வைப்போம். என்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? ரைட், கொடுங்க. பார்சல் பெருசாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற சாமான் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு இருக்கலாம். எந்த நேரமும் காதோரமா கலத்தோரமா லைஃப்ல மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் வாய் சொல்லுங்க. சத்தமா கேட்கல, இங்க மைக்கு கேட்கல. இப்படிலாம் சொல்ற நபர் யாரு கூட? சுலக்ஷன் தான் நான் சொல்றேன். ரைட், ஓகே. அவர் தான் உங்களுக்கு இவ்வளவு கிஃப்டையும் தந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களோட பிடிஎச் டீம் தந்தவங்க. இப்போ நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மிஸ்யூவா? அது சரி. இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல அவர் இருந்திருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்கண்ணே. சரி, ஓகே. அடுத்த தடவை பார்க்கலாம். அவ்வளவுதான், மிஸ்யூ மட்டும் தானா? இவ்வளவு கிஃப்ட்லாம் தந்துருக்கீங்க, நீங்க சிம்பிளா மிஸ்யூ சொல்றீங்களே. வேற உங்களோட காதல் வந்து எந்த அளவுக்கு ஒரு புனிதமான காதல்ன்றதை நீங்க இன்றைக்கு நிரூபிக்கலாம். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க அவரை நீங்க? 3 வருஷமா? அது சரி. 3 வருஷ காதல் வந்து இப்ப 300 வருஷத்துக்கு சமமா போய் கொண்டிருக்கேனே, அப்படிதானே? இப்ப வேற என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? உங்களோட வீட்டை சம்மதமா? சம்மதத்தோட இல்லாட்டி ஐயா வீட்டை விட்டு துரத்திட்டு இருக்கீங்க. சரி, ஓகே.
மிஸ் வந்து மட்டும்தான் நீங்க சொல்ல விரும்புறீங்க அவருக்கு. அவர் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்களோட வாயால இன்னும் சொல்லணும் சொல்லி சொல்லுங்க. பக்கத்தை விட்டு கதைங்க. போன் கால் எல்லாம் கதைக்கிறீங்க, அதை நேர்ல லைவா கதைங்க. உங்களுக்கு இந்த டிசைனிங் இந்த கிஃப்ட் எல்லாம் அதாவது நீங்க நைட்ல தூங்கக்குள்ள நீங்க இதை வச்சு தான் தூங்கணும் சொல்லிதான் அவர் ஐடியா. இருந்தாலும் அவரோட சிந்தனையோட நீங்க இருக்கணும். அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றான்னு சொல்லி இவ்வளவு கிஃப்ட் இருந்திருக்காரு. வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இருந்தாலும் வந்திருக்கலாம்.